வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப அலுவலர்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகளாக அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுக்கு இச்சங்கமானது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த அரசுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் இச்சங்கம் செய்யும் என்பதையும் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக இந்த துறையில் பணிபுரியும் ஜேடிஓ, ஏடிஓ ஆகிய 2 பணியிடங்களையும் ஒரே பணியிடங்களாக மாற்றி அவர்களுக்கு டிஓ, அதாவது ட்ரைனிங் ஆபீசர் பதவி உயர்வில் இருவருக்கும் சமமான உரிமை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த துறையில் பணிபுரியும் ஜேடிஓ, ஏடிஓ, டிஓ ஆகிய பணியிடங்களுக்கு பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வில் அவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பல வருடங்களாக தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இந்த பொதுக்குழுவின் மூலமாக அரசுக்கும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், இந்த பணியிடங்களுக்குரிய பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வில் காலியிடங்களை நிரப்பும் போது கலந்தாய்வின் மூலம் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை சமர்ப்பிக்கிறோம். இதர கோரிக்கைகளை நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி சமர்ப்பிக்கிறோம். சவுந்தரராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகம். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். இந்த சங்கமானது ஏற்கனவே இந்த துறையில செயல்பட்டு வந்த தமிழ்நாடு பட்டய பொறியாளர் சங்கம் இருந்தது, ஓல்டஸ்ட் அசோசியேஷன். அதை புனரமைச்சு தான் நாங்கள் இந்த சங்கத்தை அனைத்து தொழில்நுட்ப அலுவலர்களும், இந்த துறையில் பணியாற்ற அனைத்து தொழில்நுட்ப அலுவலர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இயக்கமாக, ஒரே சங்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மறுபதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சங்கம் எங்களுடைய தாய் சங்கம் அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகம் சிஎன்டியுடன் இணைப்பு பெற்றது. சிஎன்டியினுடைய மாநில தலைவர் தான் ஐயா திரு சவுந்தரராஜன் சார் அவர்கள். இன்றைய பொதுக்குழு கூட்டம் இந்த சங்கம் புதிய சங்கமாக உருவாக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் நாங்கள் முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த முக்கிய தீர்மானங்களில் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடியது பார்த்தா, நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய அந்த கலந்தாய்வு மூலம், அதாவது என்ன சொல்றது, பணிமாறுதல், கலந்தாய்வு மூலம் பணிமாறுதல், டிரான்ஸ்பரன்சி, எதுலையுமே வெளிப்படைத்தன்மை, அப்புறம் அந்த கலந்தாய்வு இந்த டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டாலே இது எல்லாமே வந்துடுது கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரி சில முக்கிய தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அந்த தீர்மானம் பூரா நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எங்கள் தாய் சங்க தலைமை ஒரு துறையோட தான் இதை அத்தனையும் நாங்கள் அரசாங்க லெவலுக்கு கொண்டு போகிற விஷயங்கள் அரசாங்க லெவலுக்கும் துறை லெவலில் கொண்டு போகிற விஷயமா இருந்தால் அதில் துறை லெவலில் கொண்டு போய் அதை ஒவ்வொன்றாக நம்ம சாதிக்கிறோம் அப்படின்றதுக்காக இன்று வரை எங்கள் தாய் சங்கம் எங்களுக்கு எல்லா வகையும் ஆதரவாக இருப்பதுனால்தான் நாங்கள் ஒன்றொன்றையும் வென்றெடுக்கிறோம். இன்றைய தினம் மிக முக்கியமான விஷயம் எங்கள் சேலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஒரு கொடிக்கம்பம் ஒன்று உருவாக்கி அது கொடியேற்றி முதல் முறையாக, ஏன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்யப்படுறதுனால அந்த ஒரு நிகழ்வையும் இன்னைக்கு காலையில் அதை பண்ணியிருக்கோம். ஸோ மிக சிறப்பான முறையில் இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டுள்ளது. அத்தனைக்கும் எங்களுடைய தாய் சங்கத்தினுடைய ஆதரவு செயல்பட்டு கொள்ளணும். அதனால் நீங்கள் மீதி ஐயா அவர்கள். என் பேர் விஜயமுருகன், மாநில கௌரவ தலைவர். சார் வரத்குமார், மாநில தலைவர், செயல் தலைவர். அவர் வரதராஜன், மாநில செயலாளர்.